அதாவது ஒரு கயிறு எடுத்து மெல்ல மெல்ல இழுத்தா ஒரு ஸ்டெப் வந்தால் போதும். ஓகே, 10 வருஷமாக ட்ரை பண்ணுவான் ஜினா செய்கிறதுக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க நாளைக்கு ஓவர் நைட் அவனுக்கு ஜினா தேவைன்னு. அவர் மூமினை பிடிச்சி 10 இயர்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வருவான். அதான் நல்லா எடுத்து காட்டுறான். ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் வேர்ஷன். மெல்ல 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 கொண்டு வரான். இந்த தடவை நாங்கள் அறிவில் இல்லை, உணர்வில். மனுஷன் தோத்துட்டான் உணர்வில். அறிவில் வெற்றி கண்ட மனிதன் தன்னுடைய காமத்தை அடக்க முடியுமா? தன் கோபத்தை அடக்க முடியுமா? தன் பெருமை இல்லாமலாக்க முடியுமா? தனக்கு அடங்கி வாழ முடியுமா? ரப்பு இவ்வளவு செஞ்ச ரப்பு அவனுக்கு ஹலக்து பியதி, என் கரத்தால் படைச்சென்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத். கரத்தால படைச்ச எவ்வளவு இறக்கமா இருக்கு மனுஷனோட. கண்ணியமா மலக்குமார்களுக்கு சஜதாவுல அல்லாஹ் போச்சான். எவ்வளோ பெரிய கண்ணியம் வான லோகத்தில் நடந்துச்சு. அல்லாஹ் படைச்சி அதை வடிவமைச்சு அல்லாஹ் சொல்றான், ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்தி, ஆதத்தை தன் சூரத்தில் படைச்சான். பியூட்டிஃபுல் வெர்ஷன். அவ்வளோ அழகா அல்லாஹ்க்கு சொல்லலும் குன் ஃபயகுன், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அவ்வளோ இறக்கம் எங்களோட. ஆனால் எங்களோட வீக் பாயிண்ட் என்னன்னு அல்லாஹ் காட்டுறான். அந்த வீக் பாயிண்ட்டை ரெப்பேர் சென்டர் தான் துனியா. துனியா என்பது நீங்கள் போய் வாகனத்தை கரேஜில் போய் ரிப்பேர் பண்ணுங்க. நீங்கள் வீக் கல்பில் அவசரமாக பயப்படுவீங்க, அவசரமாக கோவப்படுவீங்க. வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், உங்களை நாங்கள் பிடிச்சி உங்களுக்கு சயின்ஸ் ஏழுமான்னு சோதிப்போம்னோ. உங்களுக்கு ஃபேஸ்புக் டே, அதுக்கு பின்னாடி உள்ள பேக்கில் என்ன நடக்குதுன்றதை சோதிப்போம். நீங்கள் டாக்டர் ஆனால் மட்டும்தான் ஜென்னாவில் நடுப்பகுதி, நீங்கள் இன்ஜினியர் ஆகினா மட்டும்தான். நோ, ஜென்னாவுக்கு குவாலிஃபிகேஷன் டாக்டரோ இன்ஜினியரோ பிஹெச்டியோ ஒன்றுமே இல்லை. உங்களால் சபர் பொறுக்கலாமா? யோ குவாலிஃபைட் டு ஜென்னா, யோ குவாலிஃபைட் டு ஜென்னா. உங்களால் காமத்தை அடக்க முடியுமா? இட் இஸ் ஹார்ட். அதுதான் கஷ்டம். படிக்கிறது, பட்டம் பெறுவது, பணம் சம்பாதிப்பது, டெக்னாலஜியில் போய் உட்காரது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இட்ஸ் ஈஸி. உனக்கு வர்ற உணர்வை கட்டுப்படுத்த முடியுமா? படித்தவனுக்கு பல்கலைக்கழகத்தில் கட்டுப்படுத்த முடியாட்டி தெரியும். மனுஷனுக்கு ஆடு மாடு மாதிரி ரோட்டில் செய்யக்கூடாது. ஒரு 4 சுவருக்குள்ள திருமணம் முடிச்சு செய்ய வேண்டியது பச்சையா ரோட்டில் செய்கிறாங்கண்டா, யூ ஃபெயில். உனக்கு கட்டுப்படுத்த முடியல, உன்னால் ஒழுக்கமாக நடக்க முடியல, உன் பொறுமையை அடக்க, உன் பொறுமை தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், எப்படி அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசாக போகலாம்னு நினைக்கிறீங்களா? சொர்க்கத்துக்கு போகணுமான எல்லாம் வாங்க, இந்த புக்கை தானே, இந்த சயின்ஸ் புக்கை முழுக்க படிக்கணும், கொஸ்டின் கேட்பேன், ஆன்சர் பண்ணணும். நம்ம பார்வையில் அது ஹார்டாக இருக்கும். கம்பைன் பேட்ச் இதை அப்படியே படிக்கணும். அல்லாஹ் சொல்ல லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் தரும். ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க எது ப்ராப்ளம் உண்டு. அவர் சொல்லுவார், நான் இப்போ ஓஎல் எழுதினா அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் அட்வான்ஸ் லெவல் எழுதினா அப்போ தான் ரொம்ப பெரிய டஃப்பாக இருந்துச்சு. ஏன்டா அதை பாஸ் ஆகினா தான் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அதையும் தப்பு எடுத்து மெடிக்கல் காலேஜ் போனால் ஒவ்வொரு செமிஸ்டர் பாஸ் ஆகிறது, ஆஹா மண்டையே வலிக்கும். எப்படியோ வந்தாச்சு. அப்புறம் நைட் டியூட்டி வேறு, லைஃப்பில் நைட் முழிக்கணும், எவ்வளோ கஷ்டம். அதையும் ஓகே. இப்போ ஒரு டிஸ்பென்சரியை போட்டு பேஷண்ட் வருவாங்க, லைட்டை பிடிச்சி பரவாயில்ல, ஒரு நாத்தம் வாயை துறப்பான், ஒரு பிரச்சனை காலை காட்டுவார், நிறைய ரத்தம், பிரச்சனை இல்லை. என்ன டாக்டர் இப்போ கஷ்டம்? ரீசெண்டாக கல்யாணம் முடித்தேன், எல்லாத்தையும் சமாளிப்பேன், என் ஒய்ஃபை சமாளிக்கவே இல்லாது. அவள் ஒரு முறைச்சா எனக்கு என்ன ஆகுதுண்டே விளங்குதில்லை. அவள் கொஞ்சம் ஃபோனை வச்சுட்டாண்டா எனக்கு எத்தனை பேஷண்ட்டே விளங்குதில்லை. அவள் எப்படி சமாளிக்கிறன்றதே தெரியல. ஹார்டஸ்ட் பார்ட் வேர்ல்டில் வாழ்ந்து காட்டுறது, ஓடுவது இல்லை, குடிக்கிறது இல்லை, ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண இயலாம நான் கிளப்புக்கு போகிறது இல்லை, ஜினா செய்கிறது இல்லை. we have to face the reality. எங்களுக்கு தெரியும், அந்த கான்ஃபிடென்ட் எங்களுக்கு வரணும். அல்லாஹு அக்பர். வேர்ல்டில் உள்ள ஒரே ஒரு கிதாப் நான் சொன்னேன், எனக்கு சொல்வதற்கு நேரம் வர ஒரு பெரிய சப்ஜெக்ட். எனக்கு ஜஸ்ட் சும்மா, அதாவது கலாச்சாரம், இந்த அந்நிய கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம போகிறோம் என்பது இல்லை. இதில் ப்ராக்டிக்கலி நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலி நம்ம தப்பணுமாக இருந்தால் இதை ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இதை அடுத்த பாட்டை நீங்கள் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை செஞ்சிச்சு ஒரே ஒரு கிதாப். மக்கள் வந்து ரசூலோட கண் கலங்கி அழுதாங்க, துடிச்சாங்க. அல்லாஹ்வோட ஒரு லவ் ஏற்படுத்திச்சு. எல்லாரும் தூங்குகிற நேரம் 2 பேர் காதலிச்சாங்கன்னா ராத்திரி 2 மணிக்கு மெசேஜ் அனுப்புவோம், சாப்பிட்டீங்களா? அவள் திரும்பி எழும்பி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆனால் 2 மணிக்காடா சாப்பிட்டு தான் கேட்குறது. கல்யாணம் முடிச்சுட்டு சாப்பிட்டீங்களான்னு 2 மணிக்கு கேட்டால் செருப்பு பீம் பண்ணுவோம். அடுத்த நாள் கொண்டு போய் காலியாட்டை நிப்பாட்டி டிவோர்ஸே பண்ணிடுவோம். 2 மணிக்கு எவனாவது கேட்பான். அந்த 2 மணிக்கு தூக்கம் எப்படி பறஞ்சுதுண்டே தெரியாது. சைக்காலஜியில் சொல்லுவோம், இப்போ ஆல்ஃபா வேவ்ஸ், கல்யாணம் முடிச்ச பிறகு பீட்டா வேவ்ஸ். ராத்திரி 2 மணிக்கு எழுப்பாட்டினா அடுத்த நாள் முறைச்சி உங்கள் உம்மாட்ட சொல்கிறீங்க லூஸு அப்படின்னு. ஏன் அது வேறு. உலகம் தூங்குகிற நேரம்
அந்த எழுப்பாட்ட இயலாது. தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி, எழுப்ப இயலாது, எங்களுக்கு கஷ்டம். ரப்போட உள்ள தொடர்பு மட்டும்தான் எங்களுக்குள்ள அல்ஃபா உருவாக்கும். யா ரப், உன்னோட பேசணும், நீ என்ன படைச்சவன், ஐ லவ் யூ யா ரப், நான் பேசணும் யா ரப், ப்ளீஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தா. துடிப்போம். அந்த இரவுல உலகமே தூங்குது, எங்க கண் நனைஞ்சிருக்கும். ஒரு படித்தவன் அழுவான், படிக்காதவர் அழுவார். அந்த கல்பு மாறி உலகத்துல கல்பை பார்க்க இயலாது. அது ப்ரிப்பேர் பண்ணது 1400 years. எங்க தலைவர் மௌத்தா போயிட்டார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே இல்லை. பட் இன்றைக்கும் நாங்கள் உம்மத், இந்த உம்மத்தில் இன்றைக்கும் இரவுல அல்லாஹ்வோட கொஞ்சுறவங்க, ருஹ்பானுன் ஃபில் லைல், இரவுல கொஞ்சுறவங்க இருக்கிறாங்க, ரப்போட பேசுறவங்க இருக்கிறாங்க. தன் தூக்கத்தை விட்டுட்டு வந்து யா ரப், நான் ஃபர்ஸ்ட் இந்த பூமிக்கு வரேன்னு நான் துடிச்சு அழுதேன். எனக்கு இந்த பூமியில் எங்கேயும் சாப்பாடு இல்லை, எங்கள் உம்மாட்ட ஃபர்ஸ்ட் அவர் பாலை கொடுத்து யா அல்லாஹ், அதுதான் லாக்டோஸ் கலந்த செம்மஞ்சள் பால். வேர்ல்டில் தண்ணி சொட்டு தேவையில்லையா 6 மாதத்துக்கு. 1:30 மணிக்கு கொடுத்தா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் தான் மற்றவங்களுக்கு. எங்களுக்கு 1:30 மணிக்கு பசி வரும், 3 மணிக்கு பசி வரும், 5 மணிக்கு பசி வரும், 8 மணிக்கெல்லாம் பசி வரும். அந்த டைமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 years எங்களுக்கு அது என்ன தேவையோ அவ்வளோ சத்தோடையும் தந்த யார் ரப், இந்த நைட் உனக்கு ஐ லவ் யூ, உன்னோட எனக்கு பேசணும் யா ரப், தனியாக பேசணும், கல்பு துடிக்கும். பெரியவர்களே, இந்த இரவுல தொழக்கூடிய வணக்க வழிபாடுகள் இன்றைக்கு இருக்குதா? இருக்குது. எங்க லீடர் எங்க, எங்களுடைய நபி ஹாத்தமுல் அன்பியா எங்க, அவர் மௌத்தாகிட்டார். பட் குர்ஆன் சுன்னா அது எங்களை நடத்துது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் உண்மையான வாழக்கூடியவர்கள் படித்தவர்கள் மட்டுமல்ல, நிஜமான ஒரு பகுதி இருக்குது. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. அல்லாஹ் சொல்றவங்களை சும்மா விட மாட்டோம், இப்படி பிடிச்சி எடுப்போம், சுர எடுப்போம், அதை எடுப்போம். அந்த நேரமெல்லாம் பஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்றாலாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதனால் நான் சொல்லிட்டேன். ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க, வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, குடிச்சிட்டு தொழுகைக்கு வராதிங்க. உங்களுக்கு தெரியும் அரபிகள் எந்த கல்ச்சரில் இருந்தாங்க. அரபிகள் நல்ல கவிதை படிப்பாங்க, ராத்திரிக்கு நிலாவை பார்த்துட்டு சாராயம் குடிச்சிட்டு பொம்பளை ஆடை விட்டுட்டு பாபிக்யூ போட்டு அவங்க நிறையவே நைட்டை கழிப்பாங்க. டோட்டல் கல்ச்சர். அவங்களோட மெயின் இன்பமே கவிதை படிக்கிறதுல. பேசினாலும் கவிதை, ஏசினாலும் கவிதை, எல்லாத்துலேயும் கவிதை. உலகத்தில் அப்படி ஒரு லாங்குவேஜ் இல்லை. ஒட்டகத்துக்கு 50 சொல் சொல்லுவாங்க. அரபிகள் தன்னுடைய லாங்குவேஜ் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட். அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. அரபிக் என்டர்டெயின்மெண்ட் டோட்டலாக மாறிச்சு. சாராயம் இல்லாமல் கவிதைக்கு பதிலாக குர்ஆன் ஓத ஆரம்பித்தாங்க அழுது கொண்டு. டோட்டல் அரபிகளும் சாராயத்தை விட்டுட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இன்னமல் ஹம்ரண்ட் ஆயத் இறங்குற நேரம். அதுக்கு முன்னாடி நான் ஓதின ஆயத்து உங்களுக்கு தெரியும். தொழுகைக்கு வராதிங்க. அந்த நேரத்தில் தொழுகைக்கு வந்தாங்கனால தான் தொழுகைக்கு வராங்க. உலகத்தில் இதை உடவணுமெண்டா உட இயலாத சொசைட்டி ஜசீரத்துல் அரப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாராயத்தை உட இயலாண்டு சொன்ன இட்ஸ் இம்பாசிபிள். எந்த லீடராலும் அது செய்யவே இயலாது. நீங்கள் சரியாக ரியலாக படித்தவங்களுக்கு தெரியும். ரியலாக படித்து அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்குரிய நேரம் இல்லை. ரியலாக படித்தா தெரியும் இட்ஸ் இம்பாசிபிள். அதை விட வைக்கவே இல்லை. அவங்களோட நைட் என்டர்டெயின்மெண்ட்டாக தான். பகலெல்லாம் இந்த பாலைவனத்தில் வாழ்கிறவங்க நைட்டுக்கு தான் அவங்க ரிலாக்ஸ் ஆகுவாங்க. நைட் தான் அவங்களோட லைஃப். அவங்களுக்கு பகல் லைஃப் இல்லை. அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்து வருவது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, கொடமாக கொட்டினாங்க. 1400 years. நான் ஸ்ரீலங்கா, நீங்கள் இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லோரும் இருக்கிறீங்க. எங்களோட நாட்டில் எத்தனையோ கம்யூனிட்டி இருக்குது, படித்த கம்யூனிட்டி, படிக்காதவங்க. எங்கள் நாட்டில் எங்களே தான் சொல்லுவாங்க லாஸ்ட். மற்றவங்களாம் நல்லா படிப்பாங்க, சிங்கள சொசைட்டி நல்லா படிப்பாங்க, தமிழ் சொசைட்டி படிப்பாங்க, முஸ்லீம்கள் படிக்கிறது இல்லையே, பிஸ்னஸ் அப்படி தானே. ஆனால் எந்த இதுவும் பண்ண தேவையில்லை. எல்லாரையும் உட்கார வச்சு போட்டு குடிக்காத சமுதாயத்தை காட்டுங்கண்டா. எங்களில் 80 பேர் குடிக்க மாட்டான், 20 தான் குடிப்பான். அவங்கள 80 குடிப்பான், 20 குடிக்க மாட்டான். இந்த ரெவல்யூஷனை எந்த மௌலவியும் செய்யலை, எந்த பயானும் செய்யலை. 1400 years அன்றைக்கு ஏற்படுத்தின ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன். வேர்ல்டில் இதை செஞ்ச இல்லாமல் வைன் ஸ்டோர் வழியில் நிற்கிறாங்க, காப்பாற்ற முடியலை. கோவிட் அவுட் பிரேக் சின்ன ஒரு திறந்து கொடுத்த சரி வைன் ஸ்டோர். ஒரு முஸ்லீம் வீட்டில் இருந்து இப்படி குடிக்கிறது நீங்கள் கண்டே இருக்க மாட்டீங்க பிள்ளைகள் முன்னாடி. ஸோ இவ்வளோ பியூராக மாற்றுறதுக்கு, இவ்வளோ இத்தனை வருஷத்துக்கு அந்த தாக்கம் தெரிகிறதுக்கு எப்படிப்பட்ட ரிவல்யூஷன்! அல்லாஹ்வுடைய வேதம் கலாமுல்லா, அந்த வேதம் இன்றும் இருக்குது. இதை படிக்கணும்,
புரியணும், வாழணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படின்னா இது ஒரு பெரிய சாப்டர், தரப்பட்ட நேரத்தை தாண்டி போயிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸோ இது ஏதோ அறக்குறைய விட்டுற மாதிரி இருக்குது என்றாலும் இந்த டைம் அப்படி இருக்குது. ஸோ இது கங்கால உள்ள இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் நினைக்காத ஒரு மாற்றம் நடந்துச்சு. ஜிஹாது களத்தில் ஒரு தோழர் விழுந்திருக்கிறாரு, தண்ணின்னு கேட்குறாரு. கிட்ட போய் பார்த்தா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பாடம், பக்கத்தில் உங்களுடைய சகோதரர் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், அந்த பக்கத்தில் உள்ளவர் தண்ணின்னு கேட்குறாரு. அங்கே போய் கொடுக்குறேன்னு அவர் மௌத்து, இங்கே வந்தால் இவர் மௌத்து. உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விருந்தாளிகள் வருவாங்க. விருந்தாளி ஏண்டா அரபு நாட்டில் என்ன விருந்தாளி ஏண்டா, இப்போ அது தேவையில்லை. அந்த டைமில் நம்ம எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம்டா கார்டு எடுத்துகிட்டு போய் அல்லது கையில் கேஷை வச்சுட்டு மத்தாம்களுக்கு போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட இயலாது. மக்காலேருந்து வந்தாங்கடா மதீனாவுக்கு, அப்படி ரெஸ்டாரண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ குடும்பமாக இருப்பாங்க. மக்கால் ஒரு ஃப்ரெண்ட்லி குடும்பம் ஒன்று இருப்பாங்க. அவங்க மதீனாவுக்கு வந்தால் இவங்க கொடுப்பாங்க, இவங்க அங்கே போனால் அங்கே கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு போகிற வந்தால் யார் கொடுக்குறது? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, விருந்தாளிகள் எல்லாம் பார்க்குறாங்க. விருந்தாளி நிற்கிறாரு. பள்ளிவாசல் தலைவர் எழும்பி சொன்னால் எப்படி இருக்கும்? என்னைய பார்க்க விருந்தாளி வந்திருக்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? பெருமாள் கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட, யாருக்காவது என் விருந்தாளியை சங்கப்படுத்தலாமா? டம் பிரியாணி போட்டு வீட்டில் பாபிக்யூ எல்லாம் போட்டு ஒருவர் வச்சுட்டு இருக்கிறார், அவர் கையை தூக்கினான்னு நினைக்கிறீங்களா? 7 சஹாபாக்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மார்க்கத்தை வளர்த்தது சல்லி இல்லை, பணம் இல்லை, ஆயுதம் இல்லை, எதுவுமே இல்லை, அல்லாஹ்வுடைய அருள். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் செலக்ட் பண்ணுறான் அந்த நைட்டில் ஒரு ஆளை. ஈச் அண்ட் எவ்ரி டே ஒவ்வொரு கல்வையும் அல்லாஹ் செலக்ட் பண்ணினான். அந்த மனிதர்கள் புனிதர்களாக மாறினாங்க. எங்களால் தாங்க முடியலை, அவங்கள அழுகுறோம். இன்றைக்கு திரும்ப 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 படித்து அழுகுறோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்குறாங்க. எது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தெரிஞ்சதை நான் சுருக்கமாக முடிக்கும். வைஃப்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? பிள்ளைங்கிட்ட சாப்பாடு இருக்குதுன்றாங்க. ஓகே, நானும் பசியில் பிள்ளைய தூங்க வச்சிரும், எல்லாரும் பசியில் இருப்போம்ட்டாங்க. அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்ல தான் நான் சொல்கிறேன். சாப்பாடை வச்சா கொஞ்சம் போல் விளக்கு பத்துது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே நின்று சாப்பாடு எடுக்க போகிற மாதிரி பாவனை செஞ்சு விளக்க அணைச்சிட்டாங்க. அவரை உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. லைட் இல்லை, எந்த கேமரா அடித்தாலும் விளங்காது, சிசிடிவியும் ஒர்க் பண்ணாது, சிசிடிவியும் இல்லை. ஸோ வந்தவர் நல்லா சாப்பிடணும். இப்படி ஒரு கல்வி நீங்கள் காட்டிலும் நினைக்கிறீங்களா? தன் வயிற்று பசியில், வைஃப் பசியில், பிள்ளைகள் பசியில் நைட்டில் அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த விருந்தாளி மௌமூரா சாப்பிடணும், இவர் சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணுறார். அடுத்த நாள் ஃபஜருக்கு போகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ தல்ஹா அல்லாஹ் உன்னை பார்த்து சிரித்தான். அபூ தல்ஹான்னு, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தான். ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் சில மனிதர்களை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு, சந்தோஷப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்றால், குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரகத்தின் விளிம்பில் இருந்தீங்க. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை கொண்டு வந்து சொர்க்கவாசியாக மாற்றினோம். நபி லவ் அன்ஃபக்துமா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள அவ்வளோத்தையும் வில்லுங்க, இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் வில்லுங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? இவங்களோட கல்புகள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும். மா லஃப்த பைனக்கும், நபியே இந்த பூமியில் அவ்வளோத்தையும் வித்துட்டு 7 மணி இவங்களோட கல்பெல்லாம் ஒன்று சேருங்க. நோ, 2 பேர் கல்பு உங்களுக்கு ஒன்று சேர்க்க இயலாது. அல்லாஹ்வுடைய அருளால் இவங்க கல்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டாங்க, மனித புனிதர்களாக மாற்றினாங்க. அப்படிப்பட்ட மனித புனிதர்கள் லிஸ்ட்டில் இந்த நைட் நானும் நீங்களும் வரணும். பெரியவர்களே, நாங்களும் நீங்களும் வரணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சொர்க்கத்தில் வாழணும். எங்கள் குடும்பத்துக்கு அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, இந்த நரக நெருப்பில் இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். திஸ் இஸ் த நைட். இன்றைக்கு முடிவெடுக்கிற நைட். உங்கள் வீட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஹராம், ஜினா செய்கிறதுக்கு இயலாது, இது பிழைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. குர்ஆனை கொண்டு போய் இறக்குங்க. வல்லாஹி சொல்கிறேன், அதை அளவைக்காத உள்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிஃபோர் 15 இயர்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களோட உஸ்தாத் ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி படித்து தரப்போக்கில் இது என்ன செய்யும் அவங்க சொல்லுவாங்க, வேர்ல்டில் பெரிய ரெவல்யூஷன் செஞ்சிச்சு, அப்படி செஞ்சிச்சு. வல்லாஹி அல்லாஹ் நஅூது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கு. நான் பார்த்துட்டு இது போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய ரீட் பண்ணுவேன், நான் ஆசையாக ரீட் பண்ணுவேன், அட்டா ரீட் பண்ணி வைப்பேன். வல்லாஹி ஒரு டைம், அதுக்குரிய டைம் வருது. அவ்வளோ சைக்காலஜி புக்கையும் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு மற்ற எல்லா புக்கையும் போட்டால் இந்த எந்த புக்கும் என்னை அள வைக்கலை, இந்த எந்த புக்கும் என்னை இந்த அளவுக்கு கவரலை. ஸோ வேர்ல்டில் இது வாழையாக இது ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு உண்மை. ஸோ கலாம் அல்லாஹ் போங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை துறங்க, வீட்டில் ஓதுங்க, அதை படிக்கிறதுக்கான களத்தை உண்டாக்குங்க. இந்த மஜ்லிஸுகளில் குர்ஆனை படிச்சுட்டாங்கன்னு கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க.